Hi viewers, வணக்கம். நம்ம இப்போ என்ன breed பத்தி பார்க்க போறோம்னா Indian Spitz. Indian Spitz நிறைய பேர் பொமரேனியன் அப்படிங்கிறது அது ஒரு டிஃபரண்டான ஒரு breed. ஸோ ஸ்பிட்ஸ் வந்து டிஃபரண்டான ஒரு breed. பொமரேனியன்ங்கிறது ஒரு டாய் breed. இதை வந்து நம்ம மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பிட்ஸை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஸ்பிட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் போகிறதுக்கு பயப்படுவாங்க, கிட்ட போகிறதுக்கு கடிச்சிருப்பா அப்படின்வாங்க. ஏன்னா வந்து அது உண்மை தான். அது வந்து ஒரு ஆக்டிவான ஒரு breed, பயங்கர ஆக்டிவான breed, பயங்கர ஸ்மார்ட்டான breed. நைன்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம மறைந்த முன்னாள் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட வச்சுருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு ப்ரீடு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த குட்டி குட்டி எலிகள் அந்த மாதிரி இதை கூட பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆக்டிவ் ப்ரீடு. நம்மளுடைய கண்டிஷன்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் தாங்கக்கூடிய அளவுக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸும் கூட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. நல்ல கார்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆக்டிவான ப்ரீடு. யாராச்சும் ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்டால் கூட, இல்லை வெளியாட்கள் வந்தால் கூட உடனே அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. நம்ம அந்த கிரேட் இண்டியன் டாக்கு அந்த சென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அலர்ட்னஸ்க்கு நல்ல வாட்ச் டாகு. ஸோ அதோடைய அந்த இன்ஸ்டிங்க்டும் இருக்குது இதில். அதே சமயத்தில் அந்த யூரோப்பியன் ப்ரீட்ஸ், இன்ஜினியர்ட் ப்ரீட்ஸோடைய ஸ்மார்ட்னஸ் அதிகமாக நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியதை இப்போது கிராஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சர்க்கஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வளர்க்கக்கூடிய நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகு. வீடுகளில் நிறைய இடத்துல வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ நிறையா பேர் வளர்க்குறதுல விட்டுட்டாங்க. பெரிய பெரிய டாக்ஸில் இருக்கிற அந்த க்ரேஸ்னால் இதோடைய க்யூட்னஸை வந்து மறந்துட்டாங்க. ஸோ இது நம்ம எடுத்து வளர்க்கலாம். அதே நேரத்தில் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் இதை விடுறதுக்கு காரணம். ஸோ இதோடைய ஹேர் அதிகமாக இருக்கனால இந்த வெயில் காலங்களில் முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ரெகுலர் க்ரூமிங் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கூட ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. டெய்லி க்ரூம் பண்ணோன்னா அந்த ஒரு 5லேருந்து ஒரு 10 முடி கீழே விழுகும். அது ஒன்றும் பெருசாக தெரியாது. மொத்தமாக ஒரு நாள் எடுத்து அதை பிடிக்கும் போது தான் மொத்தமாக முடி கொட்டும் போது நம்மளுக்கு நிறையா கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெகுலர் க்ரூமிங் இருந்துச்சு, அந்த முடி கொட்டுற டைமில் உள்ள பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீடை பற்றி பார்த்தீங்க. ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். நன்றி.